தீண்டவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட் வந்துருச்சு இப்போ. பாத்தீங்கன்னா 2250 அடின்னு நினைக்கிறேன். அந்த டைட்டானிக் அப்படியே கப்பல் உடஞ்சு போன மாட்டேன் என்னோட மனசம் உடஞ்சு போகுது. அது சில்னஸ். தயவு செஞ்சீங்க வந்துடாதீங்க. வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ். சோ இப்பதான் நாம இங்க வந்திருக்கோம். க்ரூஸ் முடிச்சு லஞ்ச் எல்லாம் முடிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கோம். இப்ப வந்து நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். சோ இப்ப வந்து நம்ம உள்ள போய் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பாக்கலாம். எங்கள்கிட்ட பாஸ் இருந்ததால நாங்க டிக்கெட் கவுண்டர்ல எல்லாம் நிக்க தேவையில்லை, டைரக்டா போலாம்னுட்டாங்க. சோ இப்ப வந்து நாம போறோம். Hi. Yeah. மறுபடியும் கவர் தந்திருக்காங்க. இந்த டைம் ப்ளூ கலர். நானஜன் ஐ டோன்ட் நோ, இந்த டைம் ப்ளூ கலர் தந்திருக்காங்க. பிஹைண்ட் த ஃபால்ஸ் பாக்குறதுக்கு ப்ளூ கலர் தந்திருக்கு. ஓகே, இதையும் போட்டு பாப்போம். ரெட் எல்லாம் எடுத்து பேக்குக்கு பொட்டலம் கட்டியாச்சு. அடுத்தது இப்ப ப்ளூ கலரையும் போட்டுட்டு பொட்டலம் கட்டிடுவோம். For our memories. இப்போ நம்ம பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் உள்ள இருக்க கைவிடப்பட்ட டனல். ஃபர்ஸ்ட் கட்டின டனல் இதுதாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. நம்ம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூமெண்ட். பிஹைண்ட் த ஃபால்ஸ், நயகரா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. உயிரே உயிரவா உயிரே உயிரவா தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மேல்கிறேன். அங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மட்டுமே தண்ணியில காசுலாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஜர்னி பிஹைண்ட் த வால்ஸ் அந்த கொட்டுற இடத்துல போட்ட காசுலாம் வர கிடக்குது நம்ம ஊர் மாட்டோம். நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட் வந்துருச்சு இப்போ. நயகராவோட நைட் மூமெண்ட்டுங்க. லைட் செம்மையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். உண்மையிலே செம்மையா இருக்கு அந்த வியூ பாக்குறதுக்கு. நாங்க அப்படியே எப்படி பிளான் பண்ணுமோ அதுபடிதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிஹைண்ட் த ஃபால்ஸ் முடிச்சுட்டு இப்போ எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான். சஸ்பென்ஸோட இருக்கட்டும். இந்த நயகராவோட நைட் வியூ பாருங்க, செம்ம மெஸ்மரைசிங்கா இருக்கு பாருங்க. அந்த லைட் அப்படியே டர்ன் பண்ணி ஆஃப் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ல வந்து அந்த லைட் வியூ. முடியல. நீங்க நயகரா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அந்த நைட் வியூ பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நயகராவோட டனலுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் கனடாவோட லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசருங்க ஹைட்ரோ பவர். இந்த பிளான்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நீங்க நயகரா பிளான் பண்ணீங்கன்னா மறக்காம அந்த டனலையும் பக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சூப்பரான பிளேஸ். நீங்கள் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் வர ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் வந்து ஷோ நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லைட் ஃபெஸ்டிவல் மாட்டம் சூப்பராக உள்ளே லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். நம்ம ஒன் பை ஒன் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே போகலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணாங்க நயகரா வாட்டரை வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்ட்டு.
போகாது, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணு பயப்படாத. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அழகா இருக்கு. Like dancing Barbie girl. Yeah. என்ன பாட்டு கேட்டவ எல்லாம் வட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க? என்ன ஃபயர் எல்லாம் வருது. இப்போ வந்து நாம பவர் ஸ்டேஷன்ல என்னது டனல், சோ பவர் ஸ்டேஷனோட டனலுக்குள்ள போய் பார்க்க போறோம். நம்ம கீழே இருக்க டனலுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 180 ஃபீட் எலிவேட்டர் மூலமாக கீழே போனால் தான் நம்ம டனலுக்கு போய் சேர முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பழைய மிஷினுங்க ஃபுல்லுமே அந்த டர்பைன் மிஷின் ரன் ஆனது அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செம்மையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. வானவில் கலர்ல எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி நாயகராலே வானவில் பார்த்தாச்சு, ஃபால்ஸ்லயே. உள்ள பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த வே ஃபுல்லுமே டனல் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 2250 அடின்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த ஃபீட் அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் போட்டு மியூசிக்லாம் இடையில பிளே ஆகிற மாட்டோம் பண்ணி அமேசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டனல்ல வந்து ஒன்றவே போயிட்டு இருக்கோம். சோ போற வழியில வந்து இந்த ஸ்கிரீன் மாதிரி இந்த ஒரு சுவர் வந்து உடைச்சிருக்கணும். இதுக்காக உடைச்சிருக்கணும், மேல உடைச்ச சுவர் பக்கம் போட்டிருக்கணுமான்னு தெரியல. இந்த ஷேப்ல வந்து ஒரு ஸ்கிரீன் படம் மாதிரி ஒரு ஷோ வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. ப்ரொஜெக்டர்ல இங்க இருந்து ஸ்கிரீன் விழுத்து இந்த டனல், அதாவது இப்ப நம்ம நடந்து வந்து எவ்வளவு பெரிய டனல் இத வந்து கட்டுமான வேலைகளுக்கான அந்த எப்படி பண்ணிருக்கணும் அப்படின்ற இதுகள் வந்து காட்டி கொண்டிருக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட எஃபெக்டே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. அங்க பாருங்க பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒவ்வொன்றும் அந்த காலத்துல அவ்வளவு உயிரோட்டமா இருந்திருக்கு. ஒவ்வொரு அந்த மிஷின்ஸ் அஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரா அப்படியே நான் வியக்கன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சொல்ற அளவுக்கு இந்த இருந்திருக்கு. இப்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை. பட் எக்ஸிபிஷனா யூஸ் பண்றாங்க. பட் அந்த காலம் இதுதான் கனடாவோட மெயின் பவர் ஸ்டேஷனா இருந்தது ஒன்ஸ் அப்பான் அ டைம். அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா இன்னுமே நம்ம கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கு. அந்த மியூசிக் கேட்டீங்கன்னா அப்படியே டைட்டானிக்ல வரும் பாருங்க அந்த சேட் மியூசிக். இல்ல ஐ ஃபீல் தட், எப்படி சொல்றது, நம்ம அங்க அந்த அப்படியே நினைப்பெல்லாம் போது அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படியே சடனா க்ளோஸ் பண்ணி கைவிடப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பாங்க. இந்த அந்த மியூசிக்கோட சேர்ந்து கேட்கிறப்ப நமக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அந்த டைட்டானிக் அப்படியே கப்பல் உடைஞ்சு போன மாட்டோம் என்னோட மனசு உடைஞ்சு போகுது. உண்மையை சொன்னா நம்ம எங்களுக்கு தெரியும். நான் இப்ப வரையும் டைட்டானிக் பார்க்கல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு. சோ இங்க ரிலீஸ் பண்றப்ப நான் பிளான் பண்ணிருக்கேன். எனக்கு அதனால அதோட ஃபீல் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும், நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம். அட் தி எண்ட் ஆஃப் த டனல் பார்த்தீங்கன்னா அகைன் நைகராவோட க்ளோஸ் அப் வியூ. அது நம்ம பார்க்க போகிறது இப்போ நைட் வியூ. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. அகைன் இந்த லைட் க்ளோஸ் அப், அந்த வாட்டரோட க்ளோஸ் அப் வியூ, வாவ் சூப்பராக இருக்குங்க. அந்த காற்று, அந்த சில்னஸ். தயவு செஞ்சீங்க வந்துடாதீங்க. எவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களோ அவ்வளவு தூரம் திரும்ப நீங்க நடந்து போகணும் இந்த டனலுக்கால. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது நினைச்சேன் இவ்வளவு தூரம் நடந்து வந்தா எக்ஸிட் வழியில ஏதாவது ஒரு வே இருக்கும், அப்படியே போயிடலாம். எக்ஸிட் வேயே இல்ல, திரும்ப ரிட்டர்ன் இவ்வளவு தூரம் நடக்கணுமா? என்ஜாய் பண்ண தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்த மாதிரி என்ன பண்றது? ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட பத்தி எவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நடக்கிறாள். இன்னைக்கு ஷூ வெட்டுதுன்னு தானே எனக்கு மட்டும் ஷூ வெட்டாம என்ன பண்ணுது? எனக்கு ஷூ வெட்டுது, கால் வெட்டுது. நான் வந்து கேரளால எல்லாம் நான் தாண்டா ட்ரெக்கிங் நடந்தது, உன்னை விட நான் தாண்டா ட்ரெக்கிங். நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க மேடம். அச்சச்சோ டா போட்டு காய்ச்சிட்டேன். வாயில போடு வாயில போடு. நான் உங்களோட வாயில போடுங்க. ஏன் வாயில நான் ஏன் போடணும்?
நீங்க தான் உங்க வாயில போடணும். கேரளால எல்லாம் நான் ட்ரெக்கிங் போயிட்டு வரும்போது நான் எவ்வளவு ஸ்பீடா வரணும்னு தெரியுமா? அந்த என்னது அது டால்பின் நோஸ். கேரளால டால்பின் நோஸ் இல்ல மேடம், கேரளா ஜடாயு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? டால்பின் நோஸ் எங்க நான் நடந்தா? கேரளா ஜடாயு. ஜடாயுல ஏறணும் ட்ரெக்கிங். ஜடாயு நோ நான் ஜடாயு சொல்லல. டால்பின் நோஸ்க்கு போன கோவா. ஓ சாமி வேற அது கொடைக்கானல். டால்பின் நோஸ் கொடைக்கானல். டால்பின் நோஸ் கொடைக்கானல். டால்பின் நோஸ் கோவா. அப்பா இப்பவே கண்ணை கட்டுது. யா முடியல, நாளை மாத்திட்டீங்க போல. அது வந்து சப்பாரா. டால்பின் நோஸ் ட்ரெக்கிங் பசங்க தான் போவாங்க. எனக்கு தெரியாது, ஒரு கூட்டிட்டு போயிட்டேன். பட் நான் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஏறி வந்தேன். பட் டுடே எனக்கு வந்து புது ஷூன்னு சொல்லி ஒரு ஷூ எடுத்து போட்டேன். ஆனா ஷூ தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இது இந்தியால வாங்கின ஷூ. சோ இங்க அது செட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. என்ன செட் ஆகுதா? நல்ல ஷூ தான். என்னன்னு தெரியல, வலிக்குது கால். மேபி சாஃப்டா இல்லையோ என்னமோ தெரியல, பாதம் வலிக்குது. சோ அதனால என்னால நடக்க முடியல. இருக்கட்டும். டேய் தெரு வாடா நீ தெரு. சொந்தங்களே, இப்பதான் வந்து நம்ம நயகரா ஃபால்ஸ் இதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வந்து யூனியன் ஸ்டேஷன் வந்து நிக்கிறோம் வீட்டுக்கு போறதுக்கு. செம்ம டயர்ட். எனக்கெல்லாம் நித்திர சொக்கிட்டு இருக்குது. பஸ் கடைசி பஸ் அன்னைக்கான கடைசி பஸ் ஃபிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் கம்பெனி இருக்கு. அந்த பஸ்ஸோட 11:59 கரெக்டா அந்த நாள் முடியறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து பஸ் இதாகும். அந்த பஸ் தான் டிக்கெட் புக் பண்ணி வந்தோம். ஆல்மோஸ்ட் டிக்கெட் நம்ம லாஸ்ட் மினிட் புக் பண்ணோம் $25. முன்னாடி புக் பண்ணால் $14 ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ டோன்ட் மிஸ் யுவர் மணி. பிகாஸ் கோ பஸ் வந்து அன் டைம்ல இல்ல. ரொம்ப சோ நாங்க 8:30 பஸ் மிஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நாங்க ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம் பவர் ஸ்டேஷன். நாங்க அந்த டைம் பவர் ஸ்டேஷன் போயிட்டோம். சோ பவர் ஸ்டேஷன் முடிச்சிட்டு வந்து அப்படியே சரி ஓகே லேட் ஆயிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு பஸ் கிடைக்கல. சோ இந்த ஃபிளெக்ஸ் அப்படின்ற பஸ்ல தான் வந்து பிறகு நாங்க லாஸ்ட் மினிட்ல ஏறி வந்தாங்க. நம்ம போய் தூங்கலாம். அண்ட் வீடியோ உங்களை எல்லாரையும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நயகரா போறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ மறக்காம அவங்களோட வந்து எங்களோட இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. So don't forget to subscribe our channel. And மறக்காம bell icon click பண்ணி and இன்னொரு வீடியோல ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். See you guys. Bye bye. Guys, bye bye. Good night.